என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வராகி நான் காண்பித்திருக்கின்ற இந்த 2 இலைகளில் ஒரு இலையை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய். உனக்கான வெற்றி செய்தியோடு வராகி நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது என் பிள்ளை இந்த இலையை தொடும், என் பிள்ளைக்கு நல்வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று உன் அம்மா நான் காத்திருக்கின்றேன். 2 இலைகளுக்கு பின்னாலும் ஒரு ரகசியம் இருக்கின்றது. இன்று எந்த இலையை தொட்டால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். சரி, அம்மா காண்பித்த இலை என்னவென்று தெரிந்துதானே நீ தொட்டிருக்கிறாய். அப்படி இல்லை என்றால் அது என்ன இலை என்று நான் உனக்கு சொல்கின்றேன். முதலாவது துளசி இலையும் 2வது வில்வ இலையும் அங்கு இருக்கின்றது. என் குழந்தையே, எதுவென்றாலுமே உனக்கு நன்கு அறியும் இந்த இலைகள் தெய்வத்திற்கு உகந்த இலைகள் என்று. எதை தொடுவது எதை விடுவது என்று தானே யோசிக்கிறாய். நீ தொட்டது எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு நல்லதை சொல்வேன் என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை முழுமையாக கேள். உன் முன்னால் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை உணர்த்தி கொடுக்கும். என்னாலும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் கவனமாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்கென்று சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த தாயின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகளை எல்லாம் களைந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை என்னவென்று நம்பிக்கையோடு தர காத்து கொண்டிருக்கின்றது. நடக்கும் எல்லாமும் உன்னை என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து உனக்குள் நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே கிடைக்க வேண்டும் அல்லவா? இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? நல்லதொரு நிலையையும் நல்லதொரு சூழ்நிலையையும் உனக்கு நான் கொடுக்கும் நேரம். இன்று உனக்கென்று இந்த வாழ்க்கை தர வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முன்னால் நின்று உனக்கு நான் எதையுமே சரியாக தருகின்ற இந்த காலகட்டத்தை உணர்ந்து நீ எப்பொழுதும் மனநிறைவோடும் மன நம்பிக்கையோடும் இருப்பதை நீ உறுதி செய்து கொண்டால் போதும். வராகி, சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இன்றோடு உன் தாயினுடைய அன்பு உனக்கு கிடைத்து எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று நீ யோசித்துப்பார். எத்தனை முறை இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்று சிந்தித்துப்பார். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ கவனத்தில் கொண்டு முழு மன நிறைவோடு அதனை ஏற்றுக்கொள்ள தயங்காத பொழுது அத்தனையும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். நடக்கும் நன்மைகள் உனக்கு வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். சரிபட்டு வரவில்லை என்று நீ யோசிக்கின்ற பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை எப்பொழுதுமே கொடுத்திருக்கிறது என்பதனை மறக்காதே. வராகி காண்பித்த இலைகளுள் ஒன்று துளசி இலையானது இன்று திருவோணம் நட்சத்திரம் நாள் என்பதனால் பெருமாளுக்கு உகந்த துளசி இலையையும், அதே நேரத்தில் இன்று சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவருக்கான அஷ்டமி திதி என்பதனால் வில்வ இலையையும் கொண்டு வந்திருக்கின்றேன். நாம் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை தொடும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை நடத்தும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கை கொண்டு ஒரு விஷயத்தை அடைய எண்ணும் பொழுது அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பது உண்மை அல்லவா?
எதையுமே தொலைத்து விட்டதாகவோ அல்லது நாம் இந்த வாழ்க்கையை தவிர்த்து விட்டதாகவோ எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான நேரத்தை எப்பொழுதும் நீ சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு வேண்டியபடி இந்த வராகி எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுப்பதை நீ கவனிக்க வேண்டும். எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன். அத்தனையிலும் உனக்கு நான் தரக்கூடிய மகிழ்ச்சிக்கு எப்பொழுதும் நீ தயாராக இரு. அத்தனையிலும் நான் உனக்கு தரக்கூடிய சந்தோஷத்திற்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சொல்ல நீ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டே இருப்பாய். இத்தனை நாளுமே உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு சோதனைகள் வந்தது, எவ்வளவு துன்பங்கள் வந்தது. இந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை எப்படியெல்லாம் மாற்றியது என்பதனை நான் அறிவேன். சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து நிற்கவும் செய்தாய். சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை விட்டு நீ வெளியேறவும் நினைத்தாய். ஆனால் ஏதோ ஒன்று உனக்குள் நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் செய்கிறது என்பதனை நீ உணரும் பொழுது அந்த இடத்தில் இந்த வராகி நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான வெற்றியை உனக்கு கொடுத்திருக்கும். எப்பொழுதும் போல எதையாவது இணைத்து நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விடுத்து இப்பொழுது நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ முன்னிறுத்து. நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நான் இருப்பதை கண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்வாய். நான் இருப்பதை கண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி கொள்வாய். உன்னை சுற்றிலும் நான் எதற்காகவும் எந்த ஒரு நிலையிலும் உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் கொடுத்து விட எண்ணுவது கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். உன் பிரச்சனைகள் தீரும் பொழுது உனக்கான எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். சர்வ நிச்சயமாக உனக்குள் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கடந்து வரக்கூடிய நிலையை நீ என்னவென்று உணரும் பொழுது இனிமேல் எல்லாமுமே உன்னை வழிநடத்துவதை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்பதை நிறைவாக கொடுப்பதை கவனிப்பாய். உனக்குள் பல விஷயங்கள் தெரியாமல் புரியாமல் போயிருந்தாலும் இனி நடப்பது உனக்கு எல்லாவற்றையுமே உணர வைக்கும் என்பதனை நீ கண்டு கொள்ள வேண்டும். நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் ஒரு நாள் மாறும். இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாற்றி கொடுக்கும். அத்தனையிலும் என் குழந்தை நீ தேடிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்கென்று நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் இந்த வராகி நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தி நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுத்திடட்டும். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ கலங்காது நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை மனம் வருந்தாது நீ யோசிக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களுமே சரியான புரிதலை கொடுக்கும் காலம் உனக்கு இனிமேலும் நல்ல விஷயங்களை நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எத்தனையோ முறை பல வேதனைகளை தந்தவர்களை எல்லாம் கடந்து வந்தாய். இப்பொழுது தெய்வமே உறுதுணையாக நிற்கிறது என்று தெரிந்த பிறகு இது போன்றவர்களை எல்லாம் எண்ணி நீ கலங்கலாமா? இது போன்ற விஷயத்திற்காகவெல்லாம் நீ வருந்தி நிற்கலாமா? அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரமும் என் குழந்தைக்கென நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை பேரதிசயப்படுத்த வருகிறது என்பது போல இனி உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளிலும் நீ அழகாக உன் வாழ்க்கையை மாற்றிவிடப் போகின்ற நம்பிக்கை என்ற ஒன்றை உன்னுடைய ஆயுதமாக கொண்டு
வராகி சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்கப் போகின்றாய். இனிமேல் நடப்பதை எல்லாம் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலது போதும். இது நாள் வரையிலும் என் பிள்ளைக்கு நான் தருகின்ற விஷயங்கள் இனி எல்லா நிலையிலும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும், மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ தொட்டது விஷ்ணு பகவானுக்குரிய துளசி இலையையும் சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலையையும் எதை தொட்டிருந்தாலும் இவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நன்மையை நடத்தப் போவது உறுதி. எந்த நிலையிலுமே உன்னை தேடி வருகின்ற பல துன்பங்களை கடந்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ நினைத்த பொழுது கூட உனக்கு இந்த வாழ்க்கையை அவர்கள் உன் கைகளில் ஒப்படைத்து தந்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி நடக்கும் நன்மைகளை நீ கவனத்தில் கொண்டு வாழத் தொடங்க வேண்டும். உனக்கென்று என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் கடந்து ஒரு சந்தோஷமான நிலை ஒன்று இங்கே கிடைக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் நீ போய்விடக்கூடாது. சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுவிடாமல் நீ இருந்து விடக்கூடாது. இனி நடக்கும் நல்லது, உனக்கு நம்பிக்கை, உன் வாழ்க்கையின் வெற்றி, உனக்கான பேரதிர்ஷ்டம், உனக்கு விரும்பிய நல்ல எண்ணங்கள் என்று இவை எல்லாவற்றிலுமே உனக்கு தந்திருக்கின்ற தெய்வத்தின் அன்பை மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றது. உன்னை தேடி நான் சொல்வது போல எப்பொழுதும் இவர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை மறக்காது. உன்னுடைய நிலை உன்னை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் உனக்கான வாழ்க்கையை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். இனி எல்லா நேரமும் நான் இருக்கும் வரை, நான் இருக்கும் சக்திக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ நம்பு. நீ விரும்பியது போல இவர்களின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்கள் வெற்றியை கொடுக்க போகிறது. உன்னை சுற்றி இருந்த இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இனி உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. எந்த நாளிலும் சிவனே கதி என்று இருக்கின்ற பிள்ளைகளும் அந்த பெருமாளே கதி என்று இருக்கின்ற பிள்ளைகளும் நிச்சயமாக ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். தெய்வம் என்பது ஒன்பதான். தெய்வம் என்பது ஒன்றுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக எல்லா தெய்வங்களையும் நீ சரியாக பார்க்க தொடங்குவாய். உனக்கு அத்தனையும் சரியாக நடப்பதையும் நீ புரிந்து கொள்வாய். யாரை வணங்கினாலும் அந்த இடத்தில் நீ நினைத்த விஷயங்கள் நினைத்தது போலத்தான் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகளை இதுபோலத்தான் உருவாக்குவார்கள். அவர்களுக்கு உகந்த இலையை தொடச் சொல்லலாம், அவர்களுக்கு பிடித்த பொருட்களை தொடச் சொல்லலாம் என்பது போல இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதை தொட்டு நீ உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையினால் நான் இழந்தது என்னவெல்லாம் என்பதனை சற்று புரிந்து கொள். உனக்குள் நம்பிக்கை சரியாக இருந்தால் நீ பெற்றது எல்லாம் என்னவென்று புரிந்து கொள். எல்லாமுமே இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேரம். எல்லா விஷயங்களுமே இனி உனக்கு நல்ல எண்ணங்களை தருகின்ற நேரம். நல்ல வாழ்க்கை உனக்கு வாய்க்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நடத்திடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எந்நாளும் வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதொரு நிலையை கொடுப்பதை புரிந்து கொண்டு நீ விரும்பியது போல அத்தனை வெற்றிகளையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயானால் இனி எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனையும் நீ கண்டு கொள்வாய். நீ தொட்டதற்கு பலன் என்ன தெரியுமா? நீ எதை தொட்டிருந்தாலும் சரி, அந்த தெய்வம் இனி உனக்கு நீ விரும்பிய விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள். அவர்கள் உன்னை விட்டு விலக மாட்டார்கள். அதே நேரம்
நீ தொட்டதை விளையாட்டுக்காக இல்லாமல் நம்பிக்கையோடு தொட்டிருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைதான் அந்த பலனை தரப்போகிறது. உன்னுடைய நம்பிக்கை என்று நான் அடிக்கடி அழுத்தி சொல்கிறேன் என்றால், சில காலமாகவே நமக்கு ஒருவர் மீது ஒருவர் கொண்ட நம்பிக்கையில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவர்கள்தான் எளிதாக நம்மை ஏமாற்றி விடுவார்கள் அல்லவா? அவர்கள்தான் எளிமையாக நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்வார்கள் அல்லவா? அதனால் இனிமேலும் இதையெல்லாம் உணர்ந்து நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியில் தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு வெற்றி நடை போடு. உனக்கான வெற்றியில் தெய்வம் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரத்தில் தெய்வம் உனக்கென வகுத்து நிற்பதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். கலங்காதிரு, என்றும் அம்மா உன்னோடு வருவேன். என்றும் என்றென்றும் உனக்காக நான் முன்வந்து நிற்பேன் என்பதனை புரிந்து கொள். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.